2 அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை பங்களா முழுவதும் ஒரே பதட்டமான சூழ்நிலை இருந்தது. அந்த வெள்ளி டாலரில் இருந்த அறியப்படாத இளம்பெண்ணின் புகைப்படம், அதுதான் எல்லோருக்கும் புதிய மர்மம். விஜய் மண்டபத்திற்கு அனைவரையும் வர சொன்னான். அவர் அந்த டாலர் செயினை மேசையின் மேல் வைத்து, இது யாருடையது என்று அவர் நேராகவே கேட்டார். சில நொடிகள் முழுமையான அமைதி. யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் விஜயின் கூரிய கண்கள் குடும்பத்தினர் முகங்களில் அசைவுகளை கவனித்தார். குமார் முகம் சற்று பதட்டமாக மாறியது. சுதாவின் கண்கள் அந்த டாலர் செயினை நோக்கி நின்று உடனே விலகியது. விஜய் மனதில் குறித்து கொள்கிறார். மணி சிரித்தபடி, நான் உங்களுக்கு சொன்னேன்ல விஜய், இவர்கள் எல்லோருமே நல்ல நடிக்கிறார்கள் என்றார். அந்த நேரத்தில் வேலைக்காரன் ராமு திடீரென அங்கே வந்தான். அவன் கைகளில் ஒரு காகித கூண்டு. சார், தோட்டத்தில் வேலை பார்க்கும்பொழுது இந்த காகிதம் கிடைச்சது. விஜய் அந்த கூண்டை பிடித்து கவனமாக திறக்கிறார். அதில் ஒரு கிழிந்த பாகத்தில் நன்கு பழைய மை எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, இது வெளியில் வந்துவிட்டால் நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த வாசகம் அனைவரின் மனதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. விஜய் சிந்தித்தார். இது யாரோ ஒருவர் அந்த பெண்ணிடம் எழுதிய கடிதம், அல்லது அவள்தான் எழுதியிருக்கலாம். இதுவே இந்த குடும்பத்தில் சுற்றியிருக்கும் இரகசியத்தின் திறவுகோல். அந்த நாளின் பிற்பகல் விஜய் பங்களாவின் நூலக அறைக்குள் சென்றார். அங்கே பழைய புத்தகங்களும் தந்தை செல்வராயனின் வைத்திருக்கும் கோப்புகளும் இருந்தன. பல மணி நேரம் தேடிய பின் ஒரு வித்தியாசமான குறிப்பு புத்தகத்தை கண்டுபிடித்தார். அதன் முதல் சில பக்கங்கள் வெறுமையாக இருந்தது. ஆனால் பின்புறத்தில் இருந்த பக்கங்கள் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது, மாலா. அப்படின்னா அந்த டாலரில் இருந்த அந்த பெண்ணின் பெயர் மாலா என்று விஜய் மனதில் கூறிக்கொண்டார். அவர் இன்னும் படிக்க முயன்றபோது திடீரென மேல் மாடியிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. விஜய் உடனே ஓடி போனார். மாடியின் மேல் உள்ள பழைய அறையின் கதவுகள் உடைத்து கிடந்தது. உள்ளே பார்த்தபோது யாரோ ஒருவர் ஆவலுடன் ஒரு பெட்டியை தேடிக்கொண்டிருந்தார். அவர் முகத்தில் துணி கட்டியிருந்ததால் அடையாளம் தெரியவில்லை. நிறுத்து என்று விஜய் கத்தினார். அந்த நபர் உடனே விஜயின் மீது நாற்காலியை வீசினார். விஜய் விலகினார். அந்த நொடியே அந்த நபர் ஜன்னல் வழியே கீழே குதித்து ஓடிவிட்டார். விஜய் விரைந்து ஜன்னல் வழியே பார்த்தார். அவர் தோட்டம் வழியே வெளிப்புறமாக சுவரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். உடனே காவலர் பின்தொடர்ந்தார். சில நிமிடங்கள் கழித்து சண்டை சத்தம் கேட்டது. ஆனால் அந்த முகமுடி அணிந்த நபர் தப்பித்து விட்டார். அறைக்குள் இருந்த பெட்டியை விஜய் கவனமாக திறந்தார். அதில் சில பழைய புகைப்படங்களும், அதில் ஒன்று செல்வராயன் இளம் வயதில் நின்று கொண்டிருந்தார். அவரின் அருகே அந்த மாலா என்ற பெண் இருந்தாள். விஜய் சற்று அதிர்ச்சி அடைந்தார். அப்படியென்றால் செல்வராயனுக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருந்திருக்குமோ? ஆனால் அந்த தொடர்பு என்ன? அவர் அந்த புகைப்படத்தை பையில் வைத்து கொண்டார். அதே இரவு பங்களாவின் தோட்டத்தில் மீண்டும் சில சத்தங்கள் கேட்டன. காவலர் ஒருவரின் குரல் திடீரென அலறியது. விஜய் அங்கே ஓடிச் சென்றார். ஒரு காவலர் மயங்கி கிடந்தார். அவரின் கையில் இருந்த துப்பாக்கி காணவில்லை. விஜய் பின்புறம் மரங்களுக்குள் பிளாஷ் லைட் காட்டினார். திடீரென இருட்டிலிருந்து ஒரு சுட்டு சத்தம் கேட்டது. குண்டு அவரை நோக்கி பாய்ந்தது. விஜய் தரையில் சாய்ந்து தப்பித்தார். சுட்டின் ஒளி அனைவரையும் அச்சத்தை ஆழ்த்தியது. காவலர் மணி கோபமாக, இது சாதாரண கொலைக்காரன் வேலை இல்லை. யாரோ உங்களை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் விஜய். அந்த மர்ம முகம் பங்களாக்குள் இருப்பவர்கள்தான் என்றார். அதற்கு விஜய், நான் இன்னும் ஒருபடி அருகில் வந்துவிட்டேன். ஆனாலும் என் உயிரே ஆபத்தில் இருக்கிறது என்றார். அத்தியாயம் 6. பங்களாவின் சூழ்நிலை இன்னும் பதட்டமாக இருந்தது. காவலர்கள் அனைவரும் கண்காணித்து நின்றனர். ஆனாலும் அந்த முகமுடி அணிந்த மர்ம நபர் எங்கே நிழலாய் சுற்றி கொண்டிருப்பார் என்பதை விஜய் உள்ளம் உணர்ந்து கொண்டே இருந்தது. விஜய் தனது அறைக்குள் அமர்ந்து அந்த மாலா புகைப்படத்தை மீண்டும் பார்த்தார். புகைப்படம் பழையதாக இருந்தாலும் அந்த பெண்ணின் கண்களில் ஒரு ஆழமான உணர்ச்சி புலப்படுகிறது. சிரிப்பு போல இருந்தாலும் அதில் ஒரு மறைந்த துக்கம் கலந்திருக்கிறது. மாலா, நீ யார்? அவரோட வாழ்க்கையில் உனக்கு என்ன இடம்? நீங்க சேர்ந்த இந்த ரகசியம்தான் இப்போது இந்த குடும்பத்தை சிதைக்கிறதா என்று விஜய் சிந்தித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கதவை தட்டும் சத்தம். சுதா உள்ளே வந்தாள். சார், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஆனால் அதை கேட்டு நீங்கள் என்மேல் சந்தேகம் வைக்கக்கூடாது என்றாள். விஜய் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். சொல்லு சுதா, உன்னை மறப்பது யாருக்கும் நல்லது கிடையாது. சுதா மெதுவாக அமர்ந்து கைகளை இணைத்து கொண்டாள். நேற்று நீங்கள் காட்டின அந்த ஃபோட்டோவை நான் பார்த்திருக்கிறேன். அப்பா உயிரோடு இருந்த பொழுது அவர் ஒரு மர்ம பொண்ணோட
படம் எப்போதும் பத்திரமாக வைத்திருந்தார். நான் சிறியவளாக இருந்தபோதே அந்த பெண்ணை பார்த்திருக்கேன். அவள் பங்களாவுக்கு ஒரு முறை வந்திருக்காள். விஜயின் இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. அப்படியா? நீ அவளை நேரில் பார்த்திருக்கிறியா? சுதா தலையசைத்தாள். நான் 10 வயசு இருக்கும் பொழுது அவள் முகத்தில் நிறைய கவலை இருந்தது. அப்பா அவளோட நீண்ட நேரம் தனியாக பேசினார். அப்புறம் அந்த பெண் அழுது கொண்டே வெளியேறினாள். அதன் பிறகு நான் அவளை ஒருபொழுதும் பார்க்கவில்லை. விஜய் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவள்தான் மாலாவாக இருக்க வேண்டும். ஆனால் ஏன் அவள் இங்கே வந்து அழுது கொண்டே போனாள்? அந்த சம்பவம் தான் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதா? சுதா திடீரென்று பயப்படுற மாதிரி சுற்றி பார்த்தாள். விஜய், இந்த விஷயத்தை வேற யாரிடம் சொல்லக்கூடாது. இந்த வீட்டில் யாரோ இந்த ரகசியத்துக்காக உயிரோடு ஆட்டம் ஆடுறாங்க. நானும் அஞ்சுகிறேன். விஜய் அவளோட கையை பிடித்து நிம்மதியளித்தார். கவலைப்படாது, உண்மையை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். அந்த இரவு பங்களாவில் அனைவரும் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் மட்டும் விழித்திருந்தார். அவர் நூலகத்திலிருந்து அந்த குறிப்பு புத்தகத்தையும் புகைப்படத்தையும் மீண்டும் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். திடீரென ஜன்னலின் வெளியே நிழல் ஒன்று நகர்ந்தது. விஜய் மெதுவாக எழுந்து பிளாக்ஸ் லைட்டை எடுத்து பார்த்தான். யாரோ உருவ தோற்றத்தின் வழியே வேகமாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர் உடனே பின்தொடர்ந்தார். தோட்டத்தில் பசுமை நிறைந்த மரங்கள் இருட்டில் சலசலவென ஒலித்தன. சிறிது நேரம் சென்று விஜய் நிறுத்தினார். முன்புறம் ஒரு பழைய கிணற்றின் அருகே அந்த முகமுடி அணிந்த நபர் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு பை. விஜய் மெதுவாக ஒரு மரத்தின் பின்புறம் மறைந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த நபர் பையை திறந்து அதிலிருந்து சிறு பழைய காகிதங்கள் ஒரு வெள்ளி சங்கிலியும் எடுத்தான். பின்னர் அவற்றை தீப்பற்றி எரிக்க முயன்றான். விஜய் உடனே குதித்து நிறுத்தி என்று கத்தினான். அந்த நபர் அதிர்ச்சியடைந்தான். தீக்குச்சையை வீசி பையை எடுத்துக்கொண்டு ஓடினான். விஜய் பின்தொடர்ந்தான். இருவரும் மரங்களுக்கு நடுவே பாய்ந்தனர். சில நொடிகள் கழித்து அந்த நபர் திடீரென பின்வாங்கி கத்தியால் விஜயை தாக்க முயன்றான். விஜய் அவனோடு மோதினார். கத்தி தரையில் விழுந்தது. இருவரும் கைப்பிடியில் சண்டையிட்டனர். ஆனால் அந்த நபர் திறமையானவன். ஒரு குத்தால் விஜயை பின்தள்ளினான். அடுத்த நொடி அவன் மீண்டும் இருட்டில் மறைந்து ஓடிவிட்டான். விஜய் சிரமப்பட்டபடி எழுந்து நின்றான். தரையில் எரியாமல் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்தான். அதில் சில வார்த்தைகள் மட்டும் படிக்கக்கூடியதாக இருந்தது. என் மாலா, நம்முடைய ரகசியம் வெளியில் வந்தால் குடும்பம் சிதறும். விஜய் அந்த கடிதத்தை தனது கோட்டில் வைத்து கொண்டான். ஆழ்ந்த சிந்தனையுடன் பங்களாக்குள் திரும்பினான். மறுநாள் காலை பங்களா மீண்டும் பரபரப்பானது. அந்த இரவின் சண்டை செய்தி அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. காவலர் மணி கோபமாக, இது போதும் விஜய், உங்கள் கையில் ஆதாரங்கள் இருக்கு, அது யாரையாவது சுட்டி காட்டுதா என்றார். விஜய் அமைதியாக பேசினார். இந்த ரகசியம் மிகவும் பழமையானது. செல்வராயன் மாலா என்ற பெண், சில பழைய கடிதங்கள், இவை மட்டும்தான் நமக்கு ஆதாரம். ஆனால் இன்னும் முழுமையடையவில்லை. குமார் சிரித்து கொண்டு, விஜய், உங்கள் டிடெக்டிவ் ட்ரிக் எல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஃபேமிலி ஹானரை காப்பாற்றின போதும். விஜய் நேராக அவளை பார்த்தார். குமார், நீ ஏன் ஃபேமிலி பற்றி அடிக்கடி பேசுகிற? உனக்கு தெரியாதா உண்மை வெளியே வந்தால் என்னாகும் என்று? குமார் பதறினான். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நான் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் உண்மை உன்னை சுற்றி இருக்கிறது என்றார் விஜய். அந்த நேரத்தில் காவலர் ஒருவர் உள்ளே வந்து, சார், பங்களா பின்புறத்தில் கிணற்று அருகே இன்னொரு பெட்டி கிடக்கிறது என்றார். அனைவரும் அந்த பெட்டியை பார்க்க சென்றனர். பெட்டி பழமையாக இருந்தது. திறந்தபோது அதில் சில ஆடைகள், சில கடிதங்கள், ஒரு சிறிய குழந்தையின் புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் சுதா கண்ணீர் விட்டாள். இது நம்ம அப்பா. அப்பாவுடன் நின்று கொண்டிருப்பது அந்த மாலா. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தன. அந்த புகைப்படத்தில் செல்வராயன் கரத்தில் ஒரு குழந்தையை தூக்கி நிற்கிறார். அருகில் மாலா சிரித்தபடி நிற்கிறார். விஜயின் உள்ளத்தில் மின்னல் அடித்தது. அப்படியென்றால் மாலா செல்வராயனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமானவள். அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் இன்னொரு பங்காக இருக்கிறான் அல்லது இருக்கிறாள். இதுதான் ரகசியம். இந்த இரவு விஜய் தனியாக தனது குறிப்பில் எழுதுகிறார். என் தேடல் இன்னும் தொடங்கி இருக்கிறது. மாலா அவரின் மறைந்த காதல் அல்லது சட்டபூர்வமற்ற உறவு. அந்த குழந்தை யார்? இன்று அந்த குழந்தை பெரியவனாயிருப்பான். அவனோ அவளோ இப்போ இந்த பங்களாவில் இருக்கிறார்களா? உண்மை வெளிச்சமிட்டால் இந்த குடும்பம் சிதறி போகும்.
ஆனால் உண்மையை மறைப்பது என்னால் முடியாது. வெளியில் காற்று சத்தமாக வீசியது. பங்களாவின் சுவர் நிழல்களில் யாரோ விஜயை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 7.